ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக. இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸை செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து 2 நல்லா வேக வச்சுருக்கேங்க. இதை நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சதை இந்த மாதிரி ஒரு சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும், நல்லா அழகாக நமக்கு இறங்கிடும். இதே மாதிரி நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி நல்லா வந்துருங்க. அது நம்ம மிக்சியில் போட்டால் கூட தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி திருவும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. நம்ம ஸ்நாக்ஸும் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீவுறதுக்கும். இப்போ எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சர்க்கரை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுணும். இப்போ நம்ம மாவுலாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். எல்லா பொருளும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அப்படி தெளித்து நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அதிகமான தண்ணி சேர்த்துட்டாலும் நமக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு பார்க்கும்போதே நமக்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை 4ஆக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பங்கு எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கிறேன். ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு ஒரு ஷேப்பு இந்த அளவுனா இதே அளவுக்கு எல்லாமே நம்ம ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வேகும்போது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இது சின்ன சின்னதாக நம்ம உருண்டைகளை அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஆயிலே எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல. இப்படி செஞ்சாலே போதும். ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இடம்லாம் நல்லா முறுமுறுன்னு வெந்து இருக்கும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சது எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா, இதில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 3 நாளாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக அப்படி நம்ம கலந்து விடணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நமக்கு வேகும் போதே நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி சூப்பராக வரும். பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷு நமக்கு நம்ம உப்பி வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ முருகன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இதை நல்லா செவக்க நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதெல்லாம் எடுத்துடலாங்க. சத்தம் எப்படி கேட்குது பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த அருமையான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.